குழந்தைகளே, நான் சொன்ன விசாரசர்மன் யார் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். சிவாலயங்களை சுற்றி வரும்போது சண்டீசர் என்ற தனி சன்னதி அமைந்திருக்கிறதே, அவர்தான் விசாரசர்மர். குருதேவா, சண்டீசரை கைத்தட்டி வணங்க வேண்டும் என்கிறார்களே, அது எதற்காக? அது எனக்கு தெரியும். சொல் பார்க்கலாம். அவருக்கு காது கேட்காது, அவர் சவுட்டு சாமி. அதனால் அவர் அருகில் செல்லும் போது கைத்தட்டி வணங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சிவசிவா, எவ்வளவு அறியாமை! பிள்ளைகளே, சண்டீசர் எப்போதும் சிவத்தியானத்தில் மூழ்கியிருப்பவர். சிவாலய வழிபாடும் சிவ பூஜையும் சண்டீசர் வழிபாட்டுடன் தான் நிறைவு பெறுகின்றன. அதனால் தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் சண்டீசரை நாம் வந்ததை உணர்த்தும் வகையில்தான் சிறிது ஒலி வரும் வகையில் கைகளை தட்டுகிறோம். ஏனென்றால் சிவதர்சனம் செய்த பலனை நமக்கு வழங்க வேண்டியவரே சண்டீசர் தான். ஓஹோ! இடையறாத பக்தியுடன் எப்போதும் தெய்வத்தை வணங்குவது என்பதற்கு சண்டீசர் வரலாறு உதாரணம். நாம் சொல்வது தெய்வத்தின் மந்திரம் என்று நாம் தெரியாமலே உச்சரித்தாலும் அதற்கு பலன் உண்டு என்பதற்கு உதாரணம் சத்தியவர்தன் வரலாறு. வியப்பாக இருக்கிறதே. குருதேவா, நீங்கள் சொல்ல சொல்ல இப்போதே இந்த கதையை கேட்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறது. சொல்கிறேன். கோசல தேசத்தில் தேவதத்தன் என்ற ஒரு வேதியர் வாழ்ந்து வந்தார். அவரது மனைவி பெயர் ரோஹிணி. திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. அப்போது ஒரு நாள், யாதேவி சர்வபூதேஷு யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சத்திதா விஷ்ணுமாயேதி சத்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. குழந்தைகளே, அம்பிகை எங்கும் நிறைந்தவள், எல்லா உயிர்களிடத்தும் கலந்தவள். அவள் இல்லாமல் இந்த உலகில் எதுவுமே இல்லை என்பதை உணர்த்துவதுதான் தேவி மகாத்மியத்தின் இந்த அற்புதமான பகுதி. இப்பொழுது நீங்கள் சொன்ன ஸ்லோகத்தின் பொருள், எந்த தேவி எல்லா உயிர்களிடத்தும் விஷ்ணுமாயை என்று கூறப்பட்டுள்ளாளோ அவளை வணங்குகிறேன் 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 என்பதாகும். இப்பொழுது நான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்லுகிறேன். என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். சரி குருதேவா. யாதேவி சர்வபூதேஷு யாதேவி சர்வபூதேஷு சேதனேத்யபிதீயதே சேதனேத்யபிதீயதே நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. தேவதத்தரே, என்ன இது? என்னம்மா? குருநாதர் என்று அமர்ந்து விட்டால் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணமா? என் பிள்ளையை எதற்காக இப்படி அடித்தீர்கள்? அவன் பாடங்களை தவறாகச் சொன்னான். ஸ்லோகங்களை அவ்வாறு சொல்வது பாவம். எவ்வளவு முறை திருத்தினாலும் அதை புரிந்து கொள்ளாமல் அவன் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருந்தான். அதற்காக இப்படித்தான் அடிப்பதா? இங்கிருக்கும் குழந்தைகளை கேட்டு பாருங்கள். பாடத்தை தவறாக சொன்னதும் இல்லாமல் மற்ற குழந்தைகள் சரியாக சொன்னதையும் கேலி செய்து கொண்டிருந்தான். சிறு பிள்ளைகள் என்றால் அப்படி இப்படித்தான் இருப்பார்கள். உமக்கு குழந்தை இருந்தால் இப்படித்தான் அடிப்பீரா? கமலக்கா, குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டுமே என்பதற்காக ஆசிரியர் அவர்கள் ஓரிரு சமயம் குழந்தைகளை அடிப்பது சகஜம். அதற்காக ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? வாடியம்மா, உன் கணவர் செய்வதெல்லாம் நியாயம் என்று வாதாட வந்து விட்டாயா? உங்கள் குழந்தை ஒழுங்காக இல்லை என்றால் அவனை கண்டிப்பதை விட்டுவிட்டு இங்கு வந்து விட்டீர்களே. என் குழந்தையை பற்றி பேச உனக்கு என்னடி தகுதி இருக்கிறது? நீதான் பிள்ளையே பெறாத மலடி ஆயிற்றே. உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் தானே அதன் அருமை தெரியும். எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணீர்களோ இறைவன் உங்களுக்கென்று ஒரு குழந்தையே இல்லாமல் பண்ணிவிட்டான். இனிமேலாவது ஊர் குழந்தைகளிடம் பாசமாக இருங்கள். அடுத்த ஜென்மத்திலாவது அந்த பாக்கியம் கிட்டும். நீ வாடா. குழந்தைகளே, நான் சொல்லிக் கொடுத்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். இதோ வந்து விடுகிறேன். ரோஹிணி, என்ன இது?
இப்படி அழுது கொண்டிருக்கிறார்? அந்த அம்மாள் பேசியதை எல்லாம் கேட்டுக்கொண்டுதானே இருந்தீர்கள்? கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். என்ன செய்வது? நானும் ஏதாவது பேசினால் அவர்களும் மேலும் மேலும் கடுமையாக பேசுவார்கள். இவர்களுக்கெல்லாம் தங்களிடம் உள்ள குறை என்றுமே தெரிவதில்லை. மற்றவர்களிடம் உள்ள குறை மட்டும் பெரிதாக தெரிகிறது. அதற்காக நம் குருகுலத்திற்கு வந்து இப்படியா நம்மை அவமானப்படுத்துவது? ரோஹிணி, வார்த்தைகளால் மற்றவர்களின் மனதை நோகடிப்பது சிலருக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாம் நம் தலைவிதி. பகவான் நமக்கென்று ஒரு குழந்தையை கொடுத்திருந்தால் இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்குமா? கவலைப்பட, யாருக்கு எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்பது அந்த பகவானுக்கு தெரியும். வேத சாஸ்திரங்களை அச்சர சுத்தத்தோடு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பவன் நான். அதற்குரிய பலனை அந்த சர்வேஸ்வரி நமக்கு வழங்காமலா போய்விடுவாள்? வேத சாஸ்திரம், அட்சர சுத்தம், அப்படி கற்பித்ததன் பலனைத்தான் நாம் இப்போது கைமேல் அனுபவித்து விட்டோமே. அதற்காகத்தானே அந்த அம்மாள் வந்து அப்படி பேசிவிட்டு போகிறார். அதற்காக மந்திரங்களை அதற்குரிய முறையில் உச்சரிக்காவிட்டால் நமக்கென்ன என்று விட்டுவிட முடியுமா? வேத ஒளி மாறுவதைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியுமா? யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எனது கடமையை மரபு மாறாமல் நிறைவேற்றுவேன். யாதேவி சர்வபூதேஷு சேதநேத்யபி தீயதே. வணக்கம் தேவதத்தரே. வணக்கம் கனகசபை. நலம்தானே? நலம்தான். உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். சொல்லுங்கள். நான் என்னவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை, என் மனைவி தங்கள் இல்லத்திற்கு வந்து தங்களை தகாத வார்த்தைகள் பேசிவிட்டாள் என்றறிந்தேன். மனதிற்கு சங்கடமாக இருந்தது. அதெல்லாம் ஒன்றுமில்லை. பெற்ற குழந்தை அடிபட்டு விட்டானே என்ற கோபத்தில் அவர்கள் பேசிவிட்டார்கள். அந்த குழந்தை வேத மந்திரங்களை அச்சர சுத்தமாக சொல்லவில்லையே என்ற கோபத்தில் நான் அடித்து விட்டேன். கனகசபையாரே, ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆகா தேவதத்தரே, எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தங்கள் மனப்பக்குவம் வேத நெறியில் உறுதியாக இருப்பவர்களுக்கு மட்டும்தானே வரும். நான் ஒன்று சொல்கிறேன், அதை பற்றி யோசிக்கிறீரா? நீங்கள் தாராளமாக கூறுங்கள். தாங்களும் வேத சாஸ்திரங்களை முறையாக பயின்றவர்தான் என்பது எனக்கு தெரியாதா? அதேபோல் நான் சொல்லும் விஷயமும் நமது சாஸ்திரங்கள் இருப்பதுதான், தங்களுக்கும் தெரிந்ததுதான். என்னவென்று சொல்லுங்கள். பிள்ளை பேறு வேண்டுபவர்கள் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தால் அந்த அம்பிகையின் அருளால் நிச்சயம் ஒரு பிள்ளை பிறக்கும். புத்திர காமேஷ்டியாக? எனது நிலைக்கு அது அதிகம் அல்லவா? குழந்தைகளுக்கு வேத பாடம் கற்றுத்தந்து அவர்கள் தரும் தட்சிணையில் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கும் ஏழை பிராமணன் நான். பெரும் செல்வந்தர்களால் மட்டுமே நடத்தக்கூடிய அந்த யாகத்தை பற்றி இந்த எளியவனால் நினைத்து பார்க்க முடியுமா? அப்படி சொல்லாதீர்கள். தங்களிடம் பாடம் படிக்கும் பிள்ளைகளின் பெற்றோர்கள் அத்தனை பேரும் தங்களிடம் அன்பு கொண்டவர்கள். நிச்சயம் தங்களாலான உதவி செய்வார்கள். இருந்தாலும் அவர்களும் பெரும் செல்வந்தர்கள் என்று சொல்லும் நிலையில் இல்லையே. அவர்களாலும் ஓரளவிற்குத்தான் உதவ முடியும். ஊருக்காக விமரிசையாக செய்ய வேண்டாமே, எளிமையாக செய்யலாமே. தாங்கள் கூறுவதும் சரிதான். வேதத்தில் நம்பிக்கை உள்ள நான் அதில் கூறியிருக்கும் யாகத்தை நம் சக்திக்கு ஏற்ப எளிமையாக செய்து பார்க்கலாம். நம்பிக்கையோடு செய்யுங்கள். அம்பிகையின் அருளால் தங்களுக்கு ஒரு நல்ல புத்திரன் பிறப்பான். கனகசபை, சரியான நேரத்தில் வந்து அருமையான யோசனையை தெரிவித்தீர்கள். அவசியம் தாங்கள் சொன்னபடி செய்து பார்க்கிறேன். தேவதத்தரே, தங்கள் விருப்பம் நியாயமானதுதான். ஆனால் அது நிறைவேறுமா என்றுதான் எனக்கு தெரியவில்லை. மிகவும் விரிவான முறையில் செய்யப்பட வேண்டிய புத்திரகாமேஷ்டி யாகத்தை மிக எளிமையான முறையில் அதனை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அது சாத்தியப்படுமா என்று எனக்கு தெரியவில்லை. சுவாமி, தாங்கள் நினைத்தால் செய்ய இயலும் சுவாமி. இல்லை, அந்த யாகத்திற்கென்று சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் சரியாக இருந்தால்தான் என்னை போன்றவர்களால் அதனை செய்ய முடியும். அப்படியானால் வேறு வழியே இல்லையா? ஒரு வழி இருக்கிறது. கூறுங்கள், எதுவாக இருந்தாலும் சரி. கோபில மகரிஷியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? மகாமுனிவராயிற்றே, அவரை பற்றி அறியாதவர்கள் யார் இருக்க முடியும்? அப்படி சொல்லுங்கள். இங்கிருந்து மேற்கு திசையில் 2 காத தூரத்தில் அவரது ஆசிரமம் இருக்கிறது. அவர் வரம் தந்தால் அவரது அருள் கிடைக்கும்.
அவர் சாபம் தந்துவிட்டால் அது அப்படியே பலிக்கும். சகல சாஸ்திரங்களும் கற்றுணர்ந்த வேத பண்டிதரான அவருக்கு எந்தெந்த வேள்விகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதும் தெரியும். விரிவாகச் செய்ய முடியாத போது எப்படி அதை எளிமையாகச் செய்து அதற்குரிய பலனை தர முடியும் என்பதும் தெரியும். ஆனால் என்ன சுவாமி? வயது முதிர்ந்து உடல் தளர்ந்த நிலையில் இருக்கும் அவர் இப்போது இதை ஏற்றுக்கொள்வாரா என்பது எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் தன்னை நாடி வந்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற இரக்க சுபாவம் கொண்டவர் அவர். அதனால் முயன்று பார்க்கலாம். ஆஹா, இது போதும் சுவாமி. நாங்கள் இன்றே இப்பொழுதே சென்று பார்க்கிறோம். வருகிறோம் சுவாமி. வாரோகிணி. மங்களம் உண்டாகட்டும். தேவதத்தரே, தங்களை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன். கோசல நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்தாலும் வேத பாடங்களை சீடர்களுக்கு சிறப்பான முறையில் போதிக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆஹா சுவாமி, எனது பெயரை தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதே எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அதனால் எனது கோரிக்கையை தயவு செய்து ஏற்றுக்கொண்டு வேள்வியை நடத்தி தருவீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. தேவதத்தரே, உமது சக்திக்கு ஏற்ற வகையில் அந்த வேள்வியை மிக எளிமையாக செய்து அதன் முழு பலன் உமக்கு கிடைக்கும்படியாக செய்ய அடியனால் இயலும். ஆனால் இல்லை முனிவர் பெருமானே, எதையும் சொல்லி மறுத்து விடாதீர்கள். நாங்கள் தங்களை மட்டும்தான் நம்பி இங்கு வந்திருக்கிறோம். திருமணமாகிய ஒரு பெண்ணிற்கு குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டால் எத்தகைய அவமானங்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். மங்கள காரியங்கள் நடக்கும் இடத்தில் நிற்க விடாமல் அவமதிப்பதும், காரணமே இல்லாமல் மலடி என்று சொல்லி ஏளனப்படுத்துவதும் போதும் சுவாமி, போதும். இந்த இழிவிலிருந்து என்னை மீட்டு புத்திர பாக்கியம் பெற அருள் புரியுங்கள். மகளே, உன் கண்ணீரைக் கண்டு என் மனம் நெகிழ்ந்து விட்டது. இந்த கோவில முனிவன் முதுமையுற்றாலும் அவன் சொல்லும் மந்திரங்களின் ஆற்றல் ஒருபோதும் மாறிவிடாது. நானே வந்து யாகத்தை நடத்தி வைக்கிறேன். ஆனால் சுவாமி, ஆனால் என்று எதுவும் சொல்லிவிடாதீர்கள். வேறொன்றுமில்லை, எனக்கு முதுமையின் பாதிப்புகள் வந்துவிட்டன. உடல் தளர்ந்து விட்டது. சுவாச கோளாறு ஏற்பட்டிருப்பதால் மந்திரங்களை ஸ்பஷ்டமாக உச்சரிக்க தடுமாறுகிறேன். ஸ்பஷ்டமாக மந்திரங்களை சுவாமி, நமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை இவர்தான். தாங்கள் ஏதாவது கூறி இவரையும் மறுத்து விடாதீர்கள். சுவாமி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம். தங்களையே நம்பி வந்திருக்கும் எங்களுக்கு தயை புரியுங்கள் சுவாமி. ஈஸ்வரா, நல்லது, நானே நடத்தி கொடுக்கிறேன். அக்னே இதன் நமः யுவஸ்வாஹா வாயுவே இதன் நமः ஸ்வஸ்வாஹா சூர்யா இதன் நமः
ஓம் பூர்சுவ ஸ்வ ஸ்வாஹா பிரஜாபதயே நாங்கள் செய்யும் வேள்வியை நீங்கள் இப்படி செய்தால் எங்களுக்கு அதற்குரிய பலன் கிடைக்குமா? வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போது அச்சர சுத்தத்துடன் உச்சரிக்க வேண்டாம். சாமகானத்தை பாடும்போது இப்படியா சுரையனத்தில் பாடுவது? போதும் போதாததற்கு சுவாசத்திற்காக இடையிடையே மூச்சு வேறு விட்டுக் கொண்டு மந்திர உச்சாரணத்தையே நிறுத்தி விடுகிறேன். இது முறையா? உனக்கு ஞானமே கிடையாது. ஏன் இப்படி மூடத்தனமான செயல்களை செய்கிறீர்? தேவதத்தா, நீ என்ன நினைத்துக் கொண்டு இவ்வாறு பேசுகிறாய்? நான் முதலிலேயே என்னிடம் உள்ள குறைகளை பற்றி உன்னிடம் கூறினேனா இல்லையா? அதை ஏற்றுக்கொண்டுதானே இங்கு வந்தீர்கள். சுவாசத்தின் இயக்கத்தை எவரால் மாற்ற முடியும்? முதுமையால் உடல் தளர்ந்திருக்கும் நிலையில் ஸ்வரபங்கம் ஏற்படுவது சகஜம்தானே. அதற்காக இவர்களது முன்னிலையில் என்னை மூடன் என்று அவமதிக்கிறாய். நான் செய்து வைத்த வேள்வியின் பயனாக நிச்சயம் உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான். ஆனால் என்னை மூடன் என்று நிந்தித்த உனக்கு மூடனாகவும் ஊமையாகவும் அந்த பிள்ளை பிறக்கட்டும். சுவாமி, 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 அப்படி கூறாதீர்கள். அவரை மன்னித்து விடுங்கள் சுவாமி. வேள்வியை நிறைவு செய்யுங்கள் சுவாமி. தயவு செய்தவரை மன்னித்து விடுங்கள். வேள்வி நிறைவேறிவிட்டதம்மா. அதன் பலனை உங்களுக்கு அளிக்கும் நேரத்தில் தான் உன் கணவன் என்னை அவமதித்து விட்டான். உனது கண்ணீரை கண்டுதான் நான் இந்த வேள்வியை நடத்த முன் வந்தேன். அதனால் உனது பெண்மை தாய்மை என்ற முழுமையை அடைவதற்குரிய பலனை தந்துவிட்டேன். சுவாமி, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். வேத மந்திரங்களின் மீது கொண்ட ஈடுபாட்டால் நான் பேசியதை தவறாக நினைக்காதீர்கள். ஈஸ்வரா, சாபமளிக்கும் சக்தி படைத்த தங்களுக்கு சாப விமோசனம் கொடுக்கும் சக்தியும் உண்டல்லவா? புத்தி இழந்து நான் பேசிய வார்த்தைகளுக்காக எனக்கு பிறக்க போகும் குழந்தை புத்தி இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று சொல்வது முறையாகுமா? ஒரு கணம் உணர்ச்சி வசப்பட்டு தந்தை செய்த தவறுக்கான தண்டனையை ஒரு பாவமும் அறியாத என் மைந்தன் வாழ்நாள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? கூறுங்கள் கோபில முனிவரே, கூறுங்கள். மகா முனிவரே, தாங்கள் அன்பே உருவானவர். என்னுடைய சிறிய குற்றத்திற்காக என் மகளை பெருந்துன்பத்திற்கு ஆளாக்கி விடாதீர்கள். ஒரு பிள்ளை ஊமையாகவும் மூடராகவும் பிறப்பதை விட பிள்ளையே இல்லாமல் இருப்பது மேலல்லவா? மகா முனிவரே, ஊருக்கெல்லாம் வேதம் கற்றுத்தரும் எனக்கு எனது பிள்ளை வேதம் படிக்க தகுதியற்றவனாகி விட்டார்.
இந்த ஊரே என்னை பழிக்காதா? சுவாமி, தயவு செய்து சாப நிவர்த்தி கூறுங்கள் சுவாமி, சாப நிவர்த்தி கூறுங்கள். சுவாமி, கருணை புரியுங்கள் சுவாமி.